வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோஹரா. இதா தேவஹோர் மனுர் யக்ஜனே பிரகஸ்பதி ருக்தா மதானி சகும்சி விஸ்வே தேவாः சூக்தவாச பிருதிவிமா தர்மாவாகிகும் சேர் மதுமனிஷ்யே மதுஜனிஷ்யே மதுவஸ்யாமி மதுவதிஷ்யாமி மதுமதிம் தேவேभ्यो வாசமுத்யாசகும் சுஸ்ருசேன்யாஹம் மனிஷ்யேஹேப்யஸ்தம்பா தேவா வந்து சோபாய பிதசோகனு வதந்து. ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹி. வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா. இன்றைக்கு என்னோட கருத்து வந்து அன்பை பற்றி சொல்லணும்னு அமைஞ்சது. எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஏன்னா உலகம் ஃபுல்லாக அன்பு மயமாக இருந்துட்டா எவ்வளோ இன்பமாக இருக்கும் அப்படின்னு நினச்சேன். அன்பு தானே சேது அப்படின்னு ஒருத்தர் பழைய புராண காலத்து கோயிலெல்லாம் புனரமளிக்கும் பணியில் இருக்கார். அது இடிஞ்ச கோயில், கிராமத்தில் மறக்கடிக்கப்பட்ட கோயில். அதுக்கு நிறையா சொத்துக்கள் இருக்கும் ஆலயத்துக்கு. அந்த காலத்தில் ராஜா ஒரு கோயிலை கட்டினார்னா அந்த கோயில் பூஜை நடக்கிறதுக்கு, அந்த கோயில் பூஜை பண்ணுறதுக்கு பூசாரிலேருந்து அர்ச்சகர்லேருந்து ஓதுவார்லேருந்து எல்லோரும் வாழறதுக்கு அத்தனை பணியாட்களுக்கும் இடம் கொடுத்து, வீடு கொடுத்து, விவசாயம் பண்ணுறதுக்கு நிலம் கொடுத்து, பூந்தோட்டம் எல்லாம் கொடுத்து எல்லா வசதியும் தான் செஞ்சுருப்பா. அவ்வளோ பிரம்மாண்டமாக திருவிழாக்கள் நடந்திருக்கும். அவ்வளோ பெரிய கோயிலெலாம் இருக்கிற இடமே தெரியாமல் பூமிக்குள்ளே போகிற நிலைமையில் இருக்குது. அதெல்லாம் எடுத்து கொண்டு வந்து வெளியில் காமிப்பார் அந்த அன்பு தானே சேது அப்படின்னு. அப்போ அந்த அன்பு, அந்த ஒரு மனுஷன் காட்டுற அந்த அன்பு எவ்வளோ பெரிய உயர்தாக இருக்குது. அப்போ அன்புங்கிற ஒத்த வார்த்தை இந்த உலகத்தில் எவ்வளோ சிறந்தது, அதை தான் நான் நினச்சி பார்த்தேன். உடனே இந்த அன்புங்கிறத பற்றி எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்களை உங்களோட பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்பட்றேன். அதாவது முருகனே அன்புமயமானவர் தான். அதனால தான் மிகப்பெரிய வில்லனாக சித்தரிக்கப்பட்ட சூரபத்மனை அவங்ககிட்ட இருக்க நான், எனது, இந்த ஆணவம் கர்மம் மாயை இதை அகற்றிட்டு அவரை தன்னை வணங்குவோர் சேர்ந்து வணங்கட்டுங்கிறதுக்காக மயிலாக தன்னோட வச்சுக்கிட்டார், சேவலாக வச்சுக்கிட்டார், மாமரமாக வச்சுக்கிட்டார் இல்லையா? அப்பேற்பட்ட முருக பக்தர்களாக நாமும் நிச்சயம் அன்புள்ள கரைஞ்சிடணும். அன்புள்ள கரைஞ்சி அன்புங்கிற காற்றுல கரைஞ்சி உலகம் ஃபுல்லாக பரணும். அன்புங்கிற தண்ணியாக இருந்து உலகம் ஃபுல்லாக பாயணும். அன்புங்கிற வானமாக உலகம் ஃபுல்லாக இருக்கணும். அன்புங்கிற பூமியாக உலகத்தில் ஈரமாக இருக்கணும். அன்பு இருக்கிற வரைக்கும் ஈரம் இருக்கும். அன்புங்கிற விஷயமா இந்த உலகத்தில் மூச்சு காட்டாக சொல்லணும். அன்புங்கிற விஷயமா தம்பினாக இருக்கணும், இனிமையாக இருக்கணும், அப்படிங்கிறத அமுதமாக இருக்கணும் இல்லையா? அந்த அன்பு மனிதனும் கூட தெய்வமாகலாம்பா. அப்போ மனிதனும் தெய்வமாகலான்னா அப்போ தெய்வம் வேறு, அன்பு வேறு கிடையாது. நிச்சயமாக அதுதான் உண்மை இல்லையா? இப்போ வழிபாட்டிற்குரிய தெய்வம் ஆகணும். ஒரு பாட்டு சொல்லுவாங்களே, மலையில் பிறந்த நதியால் மக்கள் தாகம் தீர்ந்தது, மரத்தில் பிறந்த கனியால் அவர் பசியும் மறைந்தது, கொடியில் பூத்த மலரால் நல்ல வாசம் தவழ்ந்தது, அன்னை மடியில் பிறந்த உன்னால் என்ன பயன்தான் விளைந்தது, நான் ஏன் பிறந்தேன் நாட்டுக்கு நலம் என்ன புரிந்தேன் என்று வாழும் பொழுதும் வளரும் பொழுதும் நினைத்திடுயும் தோள். அதாவது சினிமா பாட்டெல்லாம் கூட நான் ரசிப்பேன். அதாவது அன்னப்பறவை மாதிரி எல்லா உலகத்தில் எல்லாத்துலேயும் நல்லது கெட்டது கலந்தாக இருக்கும். நமக்கு தேவைய நல்லது எங்கே இருந்தாலும் அதை எடுத்துக்கணுங்கிறதுல நான் ரொம்ப மும்முரமாக இருக்கிறேன். அதை தான் அவங்கள்ட்ட போயிட்டு வேற இல்லை. எல்லா நன்மைகளும் அன்பினால்தான் உலகத்தில் விளையும். அன்பு கணக்கு பார்க்காது. அன்பு கணக்கு பார்க்காது. எந்த வித்தியாசமும் கிடையாது. அன்பை பொறுத்த வரைக்கும் எல்லோரும் ஒன்று தான். எல்லா உயிரினங்களும் ஒன்று தான். அன்பு காட்டணும்னு முடிவெடுத்துட்டா அது மனுஷனும் கிடையாது, மரம் கிடையாது, மிருகம் கிடையாது, பறவை கிடையாது. எல்லாத்துலேயும் ஒரு அன்பு. அந்த அன்பு சொட்ட சொட்ட வாழ்க்கையை ஃபுல்லாக அனுபவிக்கணும். அப்படி அன்புங்கிற இன்னும் கேட்டால் அன்புங்கிற அச்சில் தான் இந்த பூமியை சுழலுது. அன்புங்கிறதான் இயங்குது. இந்த உலகம் இயங்குறதே அன்புனால தான் இயங்குது. அதை தான் அன்பை கடவுள்னு சொன்னேன். இப்போ அன்பு தான் இறைத்தன்மை சொல்கிறோம் இல்லையா? அப்படிப்பட்ட அன்பு உயிர் சக்தி. அது வந்து இந்த உலகத்தை ஆளும். அன்பு ஆளுகிறது. அன்பால் தான் ஆனந்தம், அன்பால் தான் அமைதி, அன்பால் தான் ஆற்றல் பெறுகிறது, அன்பால் தான் அமைதி நிலவுகிறது, அன்பால் தான் மூச்சு காற்றாய் இருக்கிறது என்பது உண்மைதான். அந்த அன்பு இருக்கிற வரைக்கும் இந்த உலகம் வாழும், கண்டிப்பாக வாழும் இல்லையா? இப்போ
தனது குட்டியை சுமந்து போகிறதுல குரங்கு, அதுக்கு ஒரு அன்பு. தனது குட்டியை பாதுகாக்கிறதுக்காக இடம் விட்டு இடம் மாற்றுறதுல பூனை, அது ஒரு அன்பு. தனது கன்றுக்குட்டியை கரெக்டாக அடையாளம் பார்த்து சேர்த்துக்குது பார்த்தீங்களா பசுமாடு, அது ஒரு அன்பு. தன்னோட பார்வையிலேயே பசியாற்றக்கூடிய மீன் குஞ்சு, அந்த பறவை இனம் எல்லாமே அதேமாதிரி. நம்ம மனுஷால தவ வாழ்க்கை, அம்மானா அம்மா தான், அம்மாவை தவிர பெரிய தெய்வம் ஒன்றும் இல்லை, அம்மா அப்பாவை தவிர வேறு தெய்வம் இல்லை. நன்றின்னு ஒரு மனுஷாளுக்கு இருந்தாங்கன்னா அம்மா அப்பாவை நினச்சியாகணும். அம்மா அப்பா காட்டுற அன்பை இந்த உலகத்தில் யாரும் காட்ட முடியாது. இறைவன் கூட அப்புறம் தான் வச்சுருக்காங்க இல்லையா, மாதா பிதா குரு தெய்வம். அந்தமாரி குரு காட்டுற தெய்வம், குரு காட்டுற அன்பு, தெய்வம் காட்டுற அன்பை விட அம்மா அப்பா காட்டுற தெய்வம் ஒரு படி மேலே தான். அந்த தவ வாழ்க்கை. இப்போ பக்தர்களாக இறங்கி கீழே வராது ஆண்டவர்னா இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம், அன்பை பற்றி சொல்லிக்கிட்டே போகலாம். அன்பு அவ்வளவு வலிமையானது, அடைச்சி வைக்க முடியாது. அன்பு வந்துட்டால் அடைச்சி வைக்கக்கூடாது. எப்போவும் ஆத்திரத்தை தான் அடக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. ஆத்திரத்தெல்லாம் அடக்கிக்கலாம், அன்பை தான் அடக்க முடியாது. அன்பு ஒருத்தர் மேலே வச்சுட்டோன்னா மாறாது. அந்த அன்பை பொழிஞ்சிக்கிட்டே இருப்போம், அதில் தான் இன்பம் பார்ப்போம். இப்படி யார்கிட்டலாம் நம்ம அன்பு வச்சுக்கிறோமோ அவங்கள பார்த்தவொடனே தன்னையே தருபவர்கள் நம்ம எல்லாருமே நம்மையே கொடுத்துருவோம். அந்த அன்புக்கு நம்மளே கொடுத்துருவோம். நம்ம அப்பா அம்மாவாகட்டும், நம்ம குழந்தைகளாகட்டும், முக்கியமாக நம்மளை எந்த பிரதிபலனாக்கா நம்ம வாழ்க்கை கூட துணையாக வர மனைவி இருக்காங்க இல்லையா, அவங்க மேலே காட்டக்கூடிய அன்பாக இருக்கட்டும், அவங்க நம்ம மேலே காட்டக்கூடிய அன்பாக இருக்கட்டும், எதுவும் இன்னொரு சமமே கிடையாது. அன்புக்கு சமம் வேறு எந்த பொருளும் உலகத்தில் இல்லைன்னு நான் நிச்சயமாக சொல்லுவேன். அந்த அன்பின் காரணமாக அர்ப்பணிக்கிறாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் அர்ப்பணிக்கிறாங்க, அதுதான் உண்மை. இப்போ நீயும் நானும் ஒன்று, நம் உருவம் தானே ரெண்டு, இப்படி பார்ப்பாங்களே அந்த பாட்டு. அதாவது உயிர் நீ வேறு இல்லை, உயிரை விட்டு விலகாத உடல் இருக்குது பார்த்தீங்களா, அதேமாரி தான் தம்பதியர்கள், கணவன் மனைவி கணவர் காட்டுற அன்பு. அது தம்பதியர்கள் நிறைய இந்த உலகத்தில் இருக்காங்க. அதெல்லாம் உலகத்துக்கு உதாரணமாக நிறைய பேர் இருக்காங்க. அன்பு காட்டுறதுல அவங்கள சமமாக யாரையும் சொல்ல முடியாது. அது குழந்தைகிட்ட காட்டுற அன்பை பெற்று எடுத்து வளர்த்து தோளில் போட்டு தாளாட்டி பால் ஊட்டி அன்பு காட்டி மொழி வளர்த்து எல்லா நடக்க கற்றுக் கொடுத்து எல்லாம் அந்த அன்பு முதல்ல மொழி உணராட்டால் அந்த அன்புனால், அந்த அலைவரிசையினால் எவ்வளவு விஷயத்தை சாதிக்க முடியுது. அன்பு என்ற ஒரு பரிசிற்கு பதிலாக அன்பை தான் கொடுக்க முடியும். அன்புன்ற பரிசுக்கு பதிலாக அன்பை தான் ஆக்கணும். ஒரு வலுவான பிணைப்பு அன்பு தான் தரணும். அந்த அன்பு பிணைப்பில் நண்பர்கள் உண்டு, உறவுகள் உண்டு. அவர்களாம் அன்பில் கட்டி போட்டுடலாம், அதிகாரத்தில் கட்டி போட முடியாது. அன்பில் எல்லாரையும் கட்டி போட்டுடலாம். அப்படி உலகத்து இன்பங்கள் என்னென்ன இன்பங்கள் இருக்குது அது ஒன்று ஒன்றா பட்டியல் போட்டு பாருங்கள். எல்லாத்தையும் தவறாமல் அனுபவிச்சுட்டு வராங்க பார்த்தீங்களா, அவங்கெல்லாம் புண்ணியம் செஞ்சவங்க இல்லை, அவங்களாம் அன்பு காட்டினவங்க. அன்பை அவங்க உலகத்தை நேசித்தாங்க. உலகத்தை நேசிக்க உலகம் தந்து அது நம்மளை கற்றுக் கொடுக்குது. நீங்கள் யாரை நேசிக்கிறோ அவங்கள்ட்டேருந்து நிறையா பயன் கிடைக்கும் இல்லையா. நீங்கள் அன்பை காட்டும்போது பதிலுக்கு அன்பாக தராங்க, அப்போ அவங்க அந்த பயன்கள்லாம் தராங்க இல்லையா. அதுதான் அந்த அன்பை நம்ம நம்ம வாழ்க்கையில் பொருத்தி வாழக்கூடிய மக்கள் சமுதாயம் பல சிறப்புகளோடு வாழும், பல வெற்றிகளோடு வாழும், பல பாதுகாப்போடு வாழும், ஆசீர்வாதங்களை பெற்று வாழும். பாதுகாப்பாகவும் காணக்கூடிய இந்த நடைமுறையில் நன்றி உணர்வு நிறையா இருக்கும். அன்புன்னு ஒன்று இருந்ததுன்னா மனுஷாளுக்கு முக்கிய தேவையான நன்றி உணர்வு தான். அந்த நன்றி உணர்வு குறையவே கூடாது. அது நமக்கு நல்லது கெட்டதை புரிய வைக்கும், நியாய அநியாயத்தை புரிய வைக்கும், தர்மத்தை போதிக்கும். அந்த நன்றி உணர்வு நம்மளை நல்லா வழிநடத்தும். எதையும் செஞ்சு எப்படி வேணாலும் வாழலாம், எப்படி வேணாலும் வாழறது வாழ்க்கையில் எதை செஞ்சாலும் அதில் எல்லாருக்கும் ஒரு நன்மையை செய்யணுங்கிறது தான் அன்பு. த பொசிஷன் ஆஃப் லவ்ம்பாங்க. அன்பு நல்ல செயல்களுக்கு மட்டும்தான் துணையாக இருக்கும். அன்பு நல்ல செயல்களுக்கு மட்டும்தான் துணையாக இருக்கும், கெட்ட செயல்களுக்கு துணை போகாது. 8 திக்கும் போய் நன்மைகளை கொண்டு சேர்க்கணும் அப்படின்னா அதுக்கு உழைப்பு தேவை. அந்த உழைப்பு வேணும், அதுக்கு வீரம் வேணும், அது அஸ்திவாரம் வேணும். இப்போ உலகம் ஃபுல்லாக புலிக்கொடி பறக்கணும், உலகம் ஃபுல்லாக வில்லம்பு கொடி பறக்கணும், உலகம் ஃபுல்லாக மீன் கொடி பறக்கணும், உலகம் ஃபுல்லாக சிம்ம கொடி பறக்கணும் அப்படின்ட்டு ஒவ்வொரு ராஜாவும்
தன்னோட எல்லையை விரிவடைச்சிக்கிட்டே போனானே, அது கூட ஒரு அன்பு தான். அது வந்து சுயநலம் கலந்த அன்பு. ஏன்னா தன்னுடைய கொள்கை, தன்னுடைய அன்பு கொள்கை உலகெல்லாம் பரவினாக்க தன்னோட கட்டுப்பாட்டில் உள்ளவங்களாம் அன்பாக தான் வாழணும். அவங்க வந்து எந்த ஒரு தீய எண்ணங்களும் அவங்களுக்கு இடம் கொடுக்கக்கூடாது. அன்புங்கிற ஒரு கட்டுப்பாட்டில் வளர்ந்துட்டாக்க அவங்க நிச்சயமாக நல்லவங்களாக தான் இருப்பாங்கன்ட்டு ஒவ்வொரு ராஜாவும் விரும்பினாங்க. ஆனால் இப்போ உள்ள அப்படி இல்லை. உலகம் ஃபுல்லாக ஒரே மதமாகணும், அது முஸ்லீம் மதமாகணும் அப்படிங்கிறவங்களும், கிறிஸ்தவ மதமாகணும் அப்படிங்கிறவங்களும் அவங்க வந்து அவங்க மதம் அன்பை தான் போதிக்குது. ஆனால் இவங்க அப்படி இல்லை. தன்னோட மதத்தை வச்சு உலகை கட்டி போட்டு சக மனிதர்களை அடிமையாக்கணும், சக மனிதர்களை சொத்துக்களை சுரண்டணும், சக மனிதர்களை கஷ்டப்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரி இந்த மத கோட்பாடை அவங்க அமைச்சிக்கிட்டாங்க. அதெல்லாம் எல்லாம் இந்து மதத்தில் இனிமை தான், உலகம் ஃபுல்லாக அன்பு தான். அவங்க வந்து மத வேறுபாடு பார்க்க மாட்டாங்க, அன்பை தான் பார்க்கணும். அப்போ அன்பை காமிச்சதுனால தான் மற்ற மதங்களுக்கெல்லாம் இங்கே வாழறதுக்கு இடம் இருக்குது, மற்ற மதத்தினரெலாம் இங்கே வளர்கிறதுக்கு இடமா இருக்குது. மற்ற மதத்தினலாம் காலுன்றதுக்கு காரணமே அந்த மக்கள்கிட்ட இயற்கையாக இருந்த அன்பு தான். அந்த அன்பை இன்னும் விடலை அவங்க. என்ன ஒன்று, அன்பு வந்து அதை காட்சி நம்ம அடிமையாக்கக்கூடாதுங்கிற அறியாமையை விரட்டணுங்கிறது முக்கியம். இப்போ நாட்டுக்கு முதுகெலும்பு விவசாயம்பாங்க. இப்போ விவசாயம் செழிச்சிட்டு நீர், உணவு இதெல்லாம் தாராளமாக உயிர்கள் பெற்று வாழினா அந்த அன்போட கூடிய இணைப்பு பால வேணும். அவள் வந்து உழைப்பு மேலே ஒரு அன்பு இருக்கணும், உழைப்பாளிகள்கிட்ட அன்பு இருக்கணும். அப்போ இப்போ வெயிலில் விழுந்து துடிச்சிக்கிட்டு இருக்குமே புழு, அதுக்கு வந்து எலும்பு கிடையாது. அப்போ நம்மளுடைய முதுகெலும்பு விவசாயம். அந்த அந்த உயிரினங்கள்லாம் எப்படி எலும்பு இல்லாத உயிரினங்கள்லாம் வெயிலில் வாடுது, அந்தமாரி அன்புன்னு ஒன்று இல்லைனாக்க அந்த தொழில் எதுவும் இல்லாமல் அவன் வாடக்கூடியது. அன்பு இல்லாதவருக்கு நொந்து போவாங்க, அன்பு இல்லாதவங்க நொந்து தான் போவாங்க. கெட்டதை நினச்சி தீயதை நினச்சே அவங்க வந்து மற்றவங்களுக்கு கெடுதல் நினச்சே கடைசியில் தன் தலையில் தானே மன்னவர்கிட்ட நெருப்பள்ளி கொட்டிடாமல் வேண்டி போகிறாங்க. இப்போ காஞ்ச நிலம், அது வந்து மரஞ்செடியெல்லாம் வளராது, பாலைவனம். ஆனால் ஈரமுள்ள மண் தான் அன்பு. அந்த உள்ளத்தில் அன்பு இருந்துட்டாக்க வாழ்க்கையில் எப்போவுமே மலர்ச்சி தான், அந்த வாசனை இப்போ வளர்ச்சியாகவும் இருக்கும். அன்பு இருந்தால் நம்மளோட சேர்ந்து எல்லோரும் வளர்கிறாங்க. இந்த உடல் உறுப்புகள் இருக்குன்னா அது அன்பு இருந்தால் தான் அது பயன், இல்லாட்டா வீண் தான். இப்போ அன்பு இல்லாதவங்க நடமாடும் பிணம்தான், அன்பு இல்லாதவர்கள் நடமாடும் பிணம்தான். அவங்க இருந்தால் என்ன, இல்லாட்டா என்ன, அப்படி தான் சொல்லுவாங்க. அன்பு வழியில் வாழ்பவர்கள்லாம் நிச்சயமாக வாழ்ந்து வாழ வைக்கக்கூடிய தத்துவம் தான் அன்புன்னு நினச்சாலே இனிமை தான். அன்பு வழியில் வாழ்கிறவங்க வாழ்ந்து வாழ வைக்கும் தத்துவம் தான். தகுதி படைத்து வாழ்வதாக அர்த்தம். அங்கே தெய்வத்துக்கு சமமாக தகுதி படைத்து வாழ்வதாக தான் அர்த்தம். பிறப்புக்கு அர்த்தம் சொல்லணும்னா ஏதாவது சாதிக்கணும். இந்த மனுஷனாக பிறந்ததுக்கு நம்ம வாழணும், ஏதாவது சாதிக்கணும். அது வந்து பயனுள்ள வாழ்க்கை, பயனுள்ள பேச்சு, பயனுள்ள இந்த பயன் அப்படின்னு வந்தாலே அன்பும் அறனும் உழைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது அப்படிங்கிறா திருவள்ளுவர் சொல்வார். இன்னா செய்தாரை ஒருத்தல் அவனான நன்மையும் செய்து விடுகின்றார் திருவள்ளுவர். பகைவனுக்கு அருள்வாய் நன்மைகள். இப்படி எல்லாம் பகைமை இல்லாமல் வாழணும், அறியாமை இல்லாமல் வாழணும், அறியாமை விரட்டி வாழணும், இப்படிலாம் சொல்கிறதெல்லாம் நம்ம மதம் தான், இந்து மதம் தான். அப்படிப்பட்ட மனித தெய்வங்கள் மகான்களாக வாழ்ந்துட்டு போயிருக்கிறது அன்பை தான் அதிகமாக பேசியிருக்கிறாங்க. அன்பு பாசம் உள்ள பார்வையிலே கடவுள் வாழ்கிறார் அப்படிங்கிறார்ல, இந்த பாசம் எல்லாம் இந்த அன்புனால தான். இப்போ வந்து இறைவன் வாழ்கிறது உண்மை அப்படின்னா எல்லா உயிர்களிடத்துலையும் அவர் அறியாமை விரட்டுறார். ஒரு அறிவு இருக்குது, ஓரறிவுலேருந்து ஆறறிவு படுத்த மனிதர்களிடத்துலையும் ஒரு காதலை தோற்றுவிக்கக்கூடியது அந்த அன்பு தான். எல்லா உயிர்களையும் ஆபத்திலிருந்து காக்கக்கூடிய கூட அன்பு தான் இல்லையா? எல்லா உயிர்களையும் கவலையின்றி வாழ வைக்கிறது அன்பு தான். அன்பு இல்லாமல் இந்த உலகம் கிடையாது. எல்லா உயிர்களுக்கும் உணவு தரக்கூடிய குரு பகவானும் அன்பு தான். எல்லா உயிர்களுக்கும் இழப்புகளை மீட்டு தரும் சுக்கிர பகவானும் அன்பு தான். எல்லா உயிர்களுக்கும் வாடும் நம்பிக்கை தருவது சனீஸ்வரர் போல ஒரு அன்பு தான். எல்லா உயிர்களுக்கும் தான தர்மம் பற்றி ஒரு புண்ணியத்தை ஆதாயமாக கொடுக்கறது கூட அன்பு தான். எல்லா உயிர்களுக்கும் துன்புறுத்தாத சுற்றுச்சூழல் தருவது எதுனா கேது பகவான் போல ஒரு அன்பு தான். இப்போ பிற உயிர்களை கொன்று தின்பவர்கள் மனம் மாறி பொறுமையாக சைவ உணவுக்கு வராங்க இல்லையா, அதை செய்யறதுக்குரிய சக்தி கூட அன்பு தான். அன்பு அவ்வளோ வலிமை. இந்த உலகத்தை இறைவன் கொடுத்த கொடை.
எத்தனை கோடி இன்ப வைத்தா இறைவாயினார் பாரதியார். இந்த உலகம் இறைவன் கொடுத்த கூட அதை ஏன் நம்ம நரகம் வாய்க்கணும்? சொர்க்கமும் நரகமும் நம்பசமே அப்படின்னு சொல்கிறார். அதாவது நல்ல வீணையை கொடுத்துருக்காரு. நல்லதோர் வீணை செய்தை அது நலங்கட பொழுதிகள் எறிவதுண்டோ சொல்லடி பராசக்தினால. அதுமாரி நமக்கு நல்ல மனுஷ பிறவி கொடுத்துருக்காங்க. ஏன் நம்ம தீய பக்கம் போகணும்? அன்பினாலே வாழ்ந்துட்டு போயிடலாமே. அன்பு இருந்துன்னா கொலை களவு குற்றங்கள் கிரிமினல்ஸ் எந்த வன்முறை எதுவுமே நிகழாது. போட்டி இருக்காது, பொறாமை இருக்காது, எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்கும். எல்லோரும் எல்லாமும் பெற வேண்டும், இங்கு இல்லாமை இல்லாத நிலை வேண்டும். அதெல்லாம் நடக்கும். ஒருத்தனையே பொருள் சேர்த்துட்டு கொள்ளையடிச்சிட்டு கோடியாக எத்தனை தலைமுறைக்கு எத்தனை வருஷம். ஏன்னா அந்த காலத்தில் ரிஷிகள் அன்போடு வாழ்ந்தனால தான் 1000 வருஷங்கள் வரைக்கும் வாழ்ந்த ரிஷிகளாக இருக்காங்க. இவங்க என்ன எத்தனை வருஷம் வாழ்ப்பாங்க? மிஞ்சி போனால் காசு கொடுத்து ஒரு 24 மணி நேரம் 48 நாள் வேணால் உயிரை நிலத்தி வச்சுக்கலாம் விஞ்ஞானத்து மூலமாக. ஆனால் யாருமே கொண்டு போகிறதில்ல. இந்த மண்ணுக்கு தான் இரையாகிறாங்க, நெருப்புக்கு தான் இரையாகிறாங்க. யாருமே சாஸ்வதம் கிடையாது. அவங்க இப்போ பெரிய ஆள்லாம் சொல்லுவோம், உன்னோட சொத்து உன் பேர்லேயே இருக்கணுன்னாக்க உன் பேர் நினச்சி வாங்கினா அது பொதுவில் வச்சுருப்பாங்க இல்லையா? இது இவரோட சொத்து இந்த காலத்தில் இருக்குது. நம்ம தமிழுக்காக வாழ்ந்தார் வாவேஸ்வரர், அவன் சுப்பிரமணிய சிவா, வாவு சிதம்பரனார் எல்லாருமே தன்னோட சொத்துக்களே இழந்து அந்த அன்பை கொடுத்துட்டு போனால் தான் இன்றைக்கும் வரலாறு நிலச்சி நிற்கிறாங்க. மனிதன் என்பவன் தெய்வமாகலாம், வாரி வழங்கும்போது வள்ளல் ஆகலாம், வாடை போல தன்னை தந்து அப்படி சொல்லலை. இந்த மனுஷன் அன்பாக வாழ்ந்து எவருக்கும் தீங்கு தராத சமுதாய கட்டமைப்பை உருவாக்கி கருணை இரக்கம் மன்னிக்கும் குணம். இந்த அன்பு இருந்ததுன்னா மன்னிக்கும் குணம். இப்போ நானும் என் தம்பியும் ஒரு வண்டியில் போயிருந்துக்கிற போது ஒருத்தன் தகராறு பண்ணுறான். ஏன்னா அவனுக்கு இந்த அன்பு பற்றி தெரியாததுனால இப்போ நான் அவனுக்கு முறைக்கிறான் திட்டுறானோடனே நான் உடனே இறங்கி என்னடான்னு கேட்கலாம். என் தம்பி உட்காரு, நம்ம அடிக்கடி இந்த தெருவில் வந்து போயின்னு இருக்கணும். அன்பாக ஒரு புன்னகை செஞ்சுட்டு அந்த இடத்துல நகர்ந்துட்டான். அவன் செஞ்ச விஷயம் அதுக்கு பிறகு நான் பல தடவை அந்த தெருவில் போகும்போது அவனும் நம்மளை பார்த்து சிரிச்சுன்னு வர்றாங்க. அப்போ ஒரு அன்பு அந்த க்ஷணமே ஒருத்தனை நமக்கு நட்பாக்கி கொடுத்துருது. நான் பார்த்தேன். நான் உணர்ச்சி வசப்பட்டு கொஞ்சம் இறங்கி இது பண்ணினா நம்ம போகிறப்பெல்லாம் அந்த பதட்டம் இருக்கும், போகிறப்பெல்லாம் அந்த பயம் இருக்கும், போகிறப்பெல்லாம் அவனுக்கு எதிர்ப்பு குணம் இருக்கும், போகிறப்பெல்லாம் அந்த அலைவரிசையில் நம்ம தவிச்சின்னு இருக்கணும். அதெல்லாம் இல்லாமல் அன்றைக்கே அந்த அன்பு ஒரு தீர்வு கொடுத்துருச்சு. நல்ல மனுஷனோட மனசு தூய்மை, இந்த புற தூய்மை இதெல்லாம் அன்புனால தான் கிடைக்கும். கருணை, எண்ணம், செயல், ஏதோ எண்ணத்தால் சொல்லால் செயலால் யாரோட மனசையும் புண்படுத்தாது தான் நாகரிகங்கிறோம். அந்த நாகரிக வாழ்க்கை எங்கேருந்து தொடங்குது, எதனால் தொடங்குது, எப்படி தொடங்குது? அன்புன்னு ஒரு மந்திரத்தால் தான், அன்புங்கிற ஒரு குணத்தால் தான் மனுஷன் அறியப்படுறான். இவன் ரொம்ப அன்பானவன் அப்படிங்கிறதுனால தான் ஆண்டவனையே நம்ம அந்த உருவத்தில் கொண்டாடுறோம். நம்ம நல்ல நடத்தை அன்பால் தான் இருக்குது. அந்த அன்பு எவ்வளவு நல்லதெல்லாம் கொண்டு வந்து சேர்க்குது பாருங்கள். அன்பு நல்லா தான் செய்யும். அன்பு உலகம் நிலச்சி நிற்கணும்னா அன்பு தான் நல்லது. இந்த அன்போடு வாழறதுக்கு இந்த அன்பை பற்றி உங்களுக்கும் பல கருத்துக்கள் இருக்கும், பல விஷயங்கள் இருக்கும். அதை நேரம் வரைச்ச நீங்களும் பகிர்ந்துக்குங்க. அன்போடு வாழ்கும். அன்பிலார் எல்லாம் தமக்குரியர், அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு, தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சி தன்மை வருத்தின கூலி தரும் அப்படிங்கிறார்ல. அன்பு தன்னையே கொடுக்கக்கூடிய வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. வாழ்க அன்பு, வாழ்க அன்பு, வளர்க அன்பு.